மாமா டாப் லேயர் பிசினஸ் கிளாஸ் லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். Lenovo ThinkPad X1 கார்பன் தான். குயிக்கா ஒரு அன்பாக்ஸ் பார்த்துறோம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு. உள்ள வந்து ஒரு லேப்டாப்பு பிளஸ் இந்த பவர் கார்டு மேனுவல் இது மட்டும் தான் இருக்கு. அடாப்டர் பார்த்தோம்னா 65 வாட்ஸ் அடாப்டர் இருக்கு. பவர் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போட்டிருக்க டேகுமே அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போனா ஸ்பெக்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அல்ட்ரா 7 ப்ராசஸர் 155U ப்ராசஸர் தான் இருக்கு. இதுல 12 கோர் கொடுத்துருக்காங்க. 12 கோர் அப்பா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன்னா இதுல பார்க்க போனோம்னா 2 கோர் தான் பர்ஃபார்மன்ஸ் கோர், 8 கோர் எஃபிஷியன்ட் கோர் தான். மீதி 2 விட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மீதி 2 லோ பர்ஃபார்மன்ஸ் கோர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரேம் பார்த்தோம்னா 32GB ரேம் இதுல இன்பில்டா வந்துடுது. ஸோ அதுவே வந்து ஓகே தான். பட் இது சாலிட் ரேமு. ஸோ உங்களால அப்கிரேட் பண்ண முடியாது. சாலிட் ரேம்னா மதர் போர்ட்லேயே இன்பில்டா வரும். ரேம் போயிடுச்சுனாலும் மதர் போர்டையும் சேர்த்து மாத்துற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெப்கேம்லேருந்து போவோம். வெப்கேம் வந்து ஃபுல் HD 1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க. IR கேமரா வந்தது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் வந்துடும். ஒரு வாட்டி பாஸ்வேர்ட் போட வேண்டியது இல்லை. இதுலேயே வந்து அல்ட்ராசோனிக் ஹியூமன் ப்ரெசன்ஸ் டிரெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து எழுந்து போனால் லேப்டாப்பு லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதுலேயே வந்து ஃபிசிக்கல் ஷட்டர் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. அப்படியே கீழே பார்த்தா டிஸ்பிளே 14 inches ஃபுல் HD IPS பேனல் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு 30 inches லேப்டாப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பீக் பிரைட்னஸ் 400 nits கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். அப்படியே வந்து பிரைட்டான ரூமில் ரொம்ப லைட்டிங் இருக்கிற ரூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆன்டி கிளார் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. டச் இல்லை. அப்படியே கீழே வந்தோன்னா தி லெஜெண்டரி ThinkPad கீபோர்டு ஸ்பெல் ரெசிஸ்டன்ட் பேக் லைட்டோட வருது. அதுலேயே ட்ராக் பேடு அண்டு லார்ஜ் சைஸ் டச் பேட் வருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் 1TB SSD Gen 4ல கொடுத்துட்டாங்க. 3200 MB பெர் செகண்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப் டு நம்மளால 2TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டெல் ஆர்க் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிராஃபிக்ஸ் கார்டுலாம் இதில் ஒர்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆடியோ டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து AI நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் பேட்டரி 57 வாட்ஸ் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10 to 15 hours வரைக்கும் நம்மளால டிபிக்கல் யூசேஜ் பண்ணிக்க முடியும். இது வந்து பேட்டரினால நமக்கு அவ்வளோ நேரம் வரல. ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா ப்ராசஸர், அந்த 3 வேரியன்ட் ப்ராசஸர்னால நமக்கு இந்த பேட்டரி பேக்கப் வந்து இவ்வளோ நமக்கு கிடைக்குது. AI இப்போலாம் எங்கேயும் AI எதுலையும் ஏஐன்னு ஆகிப்போச்சு. இந்த லேப்டாப்லேயும் AI இருக்குது. AI இருக்குன்னா NP சிப் இருக்குது. 11 டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. AI பர்ஃபார்மன்ஸை நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போர்ட்ஸ் சைடில் பார்த்தோம்னா பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. Type A USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்டு இது வந்து 4K 60 GHz அவுட் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா USB போர்ட் Type A ஒன்று கொடுத்துருக்காங்க. Type C தண்டர்போல்ட் 2 கொடுத்துருக்காங்க. இது பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம் கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா வைஃபை வந்தது, வைஃபை 6E வந்தது, ப்ளூடூத் வந்து 5.3 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட பில் குவாலிட்டி தான். பில் குவாலிட்டியை பற்றி ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே லேப்டாப்பில் பில் குவாலிட்டியை பற்றி பேசுவோம். இதில் ஏன் பேசல அப்படின்னா மேலே வந்து கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த சார்ஜரை கொஞ்சம் ஹெவியாக வச்சுட்டேன். அதுலேயே லைட்டாக டில்ட் ஆகி போச்சு. உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பின்னாலே பார்த்தோன்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் வெயிட்டாக வச்சுட்டு இந்த லைட் வெயிட் லேப்டாப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா 2.25 லட்சம் ரூபாயை சும்மா வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த லேப்டாப் கண்டிப்பாக வாங்கலாம். அவங்களுக்கு தான் இந்த லேப்டாப் கரெக்டாக இருக்கும். ஆனால் ப்ரீமியம் சொன்னாவே நம்மளால இன்னொருத்தர் இருக்காரு, அவரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்களை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல. 2.25 லட்சம் ரூபாய்க்கு இந்த லேப்டாப் இந்தியாவில் இது ஒர்த்தான்றதை நீங்கள் சொல்லுங்கள்.